அனைவருக்கும் வணக்கம். வாசகர்களால் நான், வாசகர்களுக்காக நான். அதாவது ஒரு புதிய காரியத்தை தொடங்குகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த புதிய காரியம் தயங்கி ஆரம்பித்தோம். தயக்கமே அதை செய்வதற்கு, அதை ஆரம்பித்த பிறகு செய்வதற்கும் கூட மனம் வேகமாக செயல்பட விடாது. அதாவது தயக்கமே பாதி தோல்விக்கு காரணமாகிவிடும். தயக்கம் எதிலும் கூடாது. இதை ஆரம்பிக்கும் பொழுதே நான் இதில் வெற்றி பெற்று விடுவேன் என்ற தன்னம்பிக்கையோடு ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் ஆகட்டும், ஆகாவிட்டால் போகட்டும், அந்த துணிவும் கூடாது. அதில் நல்லபடியாக செய்வேன், வெற்றி பெறுவேன் என்ற தன்னம்பிக்கையோடு அந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும். தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது. நல்ல கடினமான உழைப்பு வேண்டும். உண்மையான உழைப்பு வேண்டும். மற்றவர்களை ஏமாற்றி நாம் முன்னுக்கு வருவது நமக்கு கடைசியில் பாறாங்கல் நம்மை தடுத்து விட்டது போல் தடுத்து நாம் வாழ்வில் கீழே விழுந்து விடுவோம். அடுத்தவர்களை முன்னேற விடாமல் நாம் முன்னேறுவதை முன்னுக்கு வைக்கக்கூடாது. நம்மோடு சேர்த்து அவர்களையும் பயணிக்க வைக்க வேண்டும். நாம் பயணம் செல்லும் பாதையில், அதாவது ஒரு செயலில் இறங்கி அந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த பாதை கரடு முரடாக இருந்தால், முட்கள் நிரம்பி இருந்தால், அதற்காக நாம் வேறு பாதையை நோக்கி பயணம் செல்லக்கூடாது. எந்த பாதையில் காலடி வைத்தோமோ அந்த பாதையிலேயே எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் பயணம் செய்து இலக்கை எட்டிவிட வேண்டும். இதுதான் ஒரு மனிதன் முழு முயற்சியுடன் வெற்றி பாதையில் பயணித்த ஒரு மன திருப்தி கிட்டி அவன் மேலும் மேலும் உயர்வான், மற்றவர்களுக்கும் உதவியாக இருப்பான். தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது VS ரோமா, கோயம்புத்தூர்.